நம்ம நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே நிறைய இந்த மாதிரி ஹோம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது, நமக்கு தெரியாது. ஸோ சந்தோஷம் மூலயமா எனக்கு இந்த இடம் எனக்கு தெரிய வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே ஒரு ஹோம் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த ஒரு நல்ல நாளில் இங்கே ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் உணவளிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது மாதிரி மக்களோட மக்களாக இருந்தாங்க, ஒரு நாள் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா செலிப்ரேஷன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆசிரமத்தில் செலிப்ரேஷன் பண்ணி பாருங்கள். பர்த்டே கிஃப்ட்லேயே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஆசிரமம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாதம் மாதம் கூட வரலாம், வாரம் வரலாம். பட் இது வரைக்கும் பண்ணாதவங்களும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உண்ண உணவு இல்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, விருப்பப்படாத, கவனிக்கப்படாத, மறக்கப்பட்ட ஒருவராக இருப்பது மிகப்பெரியவர் மேகம். அன்னை தெரேசா. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம சேனல் மூலிமா பர்த்டே செலிப்ரேஷன் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்கிற IWDI உமன் ஷெல்டர். என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு தான் பர்த்டே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் இயரும் வலசத்தில் பிருந்தாவனம் சிவா வந்து பண்ணார் அவன் குழந்தைக்கு. இந்த வருஷமும் மறக்காமல் வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நம்ம இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறேன்னா பாரு, நல்ல சாம்பார், வடை, பாயாசம், பொரியல், ரசம், ஸோ எல்லா ஸ்வீட்டோட அவங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிது. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஆசிரமத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை பாருங்கள். ஒரு நல்ல வடை பாயசத்தோட அது ஓணம் முடிஞ்ச மறுநாளே ஓகேப்பா. ஸோ நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். மேடம் தான் வெளியே போகிற ப்ரோக்ராம் கூட இது பண்ணிவிட்டு பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு தேவைகள் என்னென்ன மேடம் இருக்குது? எங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் தானா தேவைப்படும். எப்போவுமே வந்து ஒவ்வொரு டைம் வந்து காசாக பே பண்ணுறதை விட பொருளாக வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி பொருள்? அந்த மாதிரி அரிசி, பருப்பு, எண்ணெய், அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்னா அந்த சமைக்கிறது தேவையான எல்லா பொருளுமே ஓகே. அது இல்லாமல் லேடிஸ்லாம் இங்கே தங்குறதுனால நாப்கின் அதெல்லாமே அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக அது முக்கியமான. அவங்களுக்கு வேஸ்ட் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்தா கூட இங்கே மேட் செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற சாரீஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே வா. ஆமாங்கண்ணா. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா கூட இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணால் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவாவோட குழந்தைக்கு பர்த்டேக்கு மதியானம் லஞ்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சிவா. இப்போ லாஸ்ட் இயரும் பாப்பாவை கொண்டு வரல, இந்த வாட்டியும் கொஞ்சம் அவ்வளோ தூரம் லாங்குன்றதுனால இப்போ போன வருஷம் நம்ம பிருந்தாவனம் ஹோமில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வருஷம் வந்து IWDM வந்து தரமணியில் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சிவா?
நல்லா இருந்தது. எல்லாத்தையும் இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே நிறைய இந்த மாதிரி ஹோம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சந்தோஷ் மூலயமா எனக்கு இந்த இடம் எனக்கு தெரிய வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே ஒரு ஹோம் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த ஒரு நல்ல நாளில் இங்கே ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் உணவளித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் என் ஃபேமிலிக்கு கிடைச்சிது. இதே மாதிரி எப்போவும் நம்மளால் என்ன முடியுதோ அது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும், நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உணவளித்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் டீமுக்கு. இது மாதிரி நிறைய அவங்க பண்ணணும். அதில் நானும் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் போன வருஷம் மறக்காமல் பண்ணி இந்த வருஷமும் டீ கடை சேனல் மூலிமா வந்து பண்ண ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஏன் தரமணி சூஸ் பண்ணோன்னா சிவாக்கு இங்கேருந்து வீடு பக்கம். இப்போ நம்ம லாங் வச்சா வந்துட்டு போகிறது இந்த வெயிலில், அதனால் ஸோ தரமணியில் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம மேக்ஸிமம் மந்த்லி 1 or 2 times இந்த ஆசிரமம் பண்ணுவோம். கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். இங்கே வந்துட்டு போனாலே என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு பாருங்க அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்க நம்புகிறேன். மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காத சந்தோஷம் இந்த மாதிரி ஹோமில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அது ஒரு நல்ல நேரமாக நல்லா மன அமைதியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அங்கே ஓணம் ஸ்பெஷல் மாதிரி அந்த பருப்பு பாயாசம் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண பர்த்டேக்கு வடை பாயாசத்தோட மதியானம் லஞ்சு. இப்போ நாங்கள் 9 லஞ்சு சாப்பிடுவோம். இப்போ பாயாசம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். ஹோட்டலில் போனால் அவ்வளோ கிடைக்காது. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் இதை சாப்பிட்றோம். ஓணம் ஸ்பெஷல் பாயாசம் இப்போ தான் ஓணம் முடிஞ்சுது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு கொடுங்க. நன்றி. மிக்க நன்றி. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.